வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது மட்டக்களப்பு பகுதியில். இப்போ நமக்கு சில தகவல்கள், அதாவது மட்டக்களப்பு பண்பாடு பற்றி சில தகவல்களை டாக்டர் சிவரத்தினம் அவர்கள் நமக்கு விளக்க இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற இந்த சூழல் நம்ம பார்த்தோம்னாலே ரொம்ப அழகாக மணல், பிறகு இந்த பசுமையாக இருக்குது, இங்கே மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு கிராம சூழலில் இங்கே இருக்கிறோம். இப்போ இந்த பண்பாடு அப்படிங்கிறப்ப மட்டக்களப்பில் இருக்க தமிழர்கள் அப்படிங்கிறப்ப எந்த வகையில் அவங்க தனித்துவமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம டாக்டர் சிவரத்தினம் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். அதாவது இந்த இப்போ பார்க்குறோம், அதாவது இலங்கை அப்படின்னு பார்க்குறப்போ இலங்கை தமிழர்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். இப்போது இலங்கை தமிழர்களில் மட்டக்களப்பில் வாழ்கிற இந்த மக்கள், அல்லது இப்போ நீங்கள் கிழக்கு மாகாணம்னு வச்சுப்போமே, இந்த கிழக்கு மாகாணத்தில் வாழ்கிற மக்கள் எந்த வகையில் அவங்க வேறுபடுறாங்க? இப்போ யாழ்ப்பாண தமிழர்களோடையோ அல்லது மலையக தமிழர்களோடையோ எப்படி வேறுபடுறாங்க அவங்க? நல்லது, நல்ல கேள்வி. உண்மையில் இலங்கைக்கு வெளியில் வாழ்கின்ற அநேகம் பேர் இலங்கை தமிழர்கள் என்ற உடனே அது யாழ்ப்பாண தமிழர்களை மட்டும்தான் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுவது வளமையாக இருக்குது. அதுக்கு அங்கால 3 விதமான சமூக அமைப்புகள், சமூக கட்டமைப்பு தமிழர்கள் இருக்கிறார்கள். 3 என்று சொல்லி யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து யாழ்ப்பாண சமூகம், மட்டக்களப்பு சமூகம், மலையக சமூகம். இந்த 3 பேரையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு சங்கிலி தான் மொழி, தமிழ் என்பது. ஆனால் இந்த 3 பிரதேசங்களும் பண்பாட்டு ரீதியாக ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட பண்பாடுகளை கொண்டது. மட்டக்களப்பு பண்பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அடிப்படையாக ஒரு தாய்வழி சமூகத்தை அடிப்படையாக கொண்ட பண்பாடு. யாழ்ப்பாண பண்பாடு ஒரு தந்தை வழி சமூக பண்பாடுன்னு இது ஒரு பெரிய வித்தியாசமாச்சு. 2 பெரிய வித்தியாசம். அப்போ இந்த தாய்வழி சமூக பண்பாடாக இருப்பதன் காரணத்தினால இங்கே இருக்கின்ற சமூக நடைமுறைகள், சமூக உறவுகள், சடங்குகள் எல்லாமே தாய் வழியை அடிப்படையாக கொண்டதாகத்தான் அமையும். இப்போ நாங்கள் சொல்லுவோம், கல்யாணம் கட்டிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை கொண்டு போகிறதில்லை. இங்கே மாப்பிள்ளை தான் பொண்ணுற வீட்டுக்கு போகணும். அப்போ சகஜமாக இது நடக்குது இங்கே மட்டக்களப்பு பகுதியில். இங்கே நடைமுறை, இங்கே நடைமுறை அதுதான். அடுத்தது இப்போ தான் இங்கே இந்த ஐயர் எடுத்து கும்பம் வச்சு பெரிய மணப்பந்த இது ஓமம் வளர்த்து தாலி கட்டுற முறை இப்போ நான் ஒரு 80ஆம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் மட்டக்களப்புக்கு வருது. அதுக்கு முதல் இந்த திருமண முறை வித்தியாசம். இந்த திருமண முறை கைப்பிடிச்சு கொடுத்து களத்தில் போடுறேன்னு சொல்லுவோம். கைப்பிடிச்சு கொடுக்குறவங்க தாயின் தகப்பனும் அவங்களோட தாயின் தகப்பனும் 2 பேரையும் கை பிடிச்சி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு பிளேட்டில் சோறை போட்டு 7 மிரக்கறின்னு சொல்லுவோம். 7 மிரக்கறியை சொல்லி சாப்பிட்டாங்கடா, கல்யாணம் முடிஞ்சு. அவ்வளவுதான். ஒரு உச்சி சடங்கு, ஒரு மந்திரமோ எதுவும் இல்லை. இப்போ பொதுவாக இப்போ கிழக்கு மாகாணம் முழுவதும் இப்படி தமிழ் மக்களிடையே தான் களத்தில் போடுற என்ற திருமண நடைமுறை தான் இருந்தது. இந்த 80களுக்கு பிறகுதான் பெருவாரியாக இதுல மாற்றம் வருது. அதுக்கு முதல் இந்த எங்களுடைய திருமண சடங்கு முறை இப்படித்தான் இருந்தது. இன்னொரு வேடிக்கை என்னன்னு சொன்னா, இங்க ஒரு பொடியனை, ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பொடியன் விரும்பிட்டான்னு சொன்னா பூந்துட்டான்னு சொல்லுவோம். அவன் அந்த ரோட்ல 2-3 திரிஞ்சிட்டு அவங்களோட வீட்டை போய் பூந்து இருந்துருவான். இருந்துட்டா அவன் தான் அவளுக்கு புருஷன். அப்படியா? அவனை திருப்பி ஒன்றும் பண்ணல, அது வச்சேத்து வச்சுக்கொள்வாங்க. அப்ப இங்க சொல்லுவாங்க, என்ன அங்க போய் பூந்துட்டான் அவன், திருமணம் பெருசா நடக்கணும் கூட அவசியம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு இயல்பான ஒரு சமூகமாய் ஒரு இதாய் இருக்கின்ற ஒரு இது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா சாதி அமைப்பு. சாதி அமைப்பு இங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மட்டக்களப்புல சாதி அமைப்பு இருக்குது, ஆனா அது மிகவும் நெகிழ்வுத்தன்மையான சாதி அமைப்பு. எந்தெந்த சமூகங்கள் இங்க இருக்கிறாங்க? முக்கியமா எந்தெந்த சமூகங்கள் இங்க இப்ப இந்த பெரிய அளவில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? இங்க நாங்கள் சொல்லுவோம், யாழ்ப்பாணத்தில் வேளாளர் ஹயகாஸ்ட்ன்னு சொன்னால் இங்கே முக்குவர் ஹயகாஸ்டாக இருக்காங்க. அதுக்கு பிறகு பல்வேறு வகையான சாதிகள் இருக்குது. இவங்களுடைய மாகோன் ஆட்சி செய்த போது ஒரு கல்வெட்டு வகுத்திருக்கார். அதில் எந்தெந்த சாதிகள் உயர் சாதிகள், அது எந்தெந்த சாதிகள் அதுகளுக்கு சேவகம் செய்ய வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. யார் அவரு? மாகோன். மாகோன் என்கின்ற அரசர் இந்த சாதியை வகுத்து அதுக்கு இன்னென்ன தொழில் என்னென்னாருக்கு இன்னென்ன செய்ய வேணும் என்று சொல்லப்படும். அப்ப நான் ஆகிய பண்றேன், மாகோன் சாதி வகுக்க முதல்
இது ஃப்ரீயா தான் இருந்திருக்கு. ம், ம். இல்லாம இருந்த இடத்துல அவர் வந்து வகுக்க வேண்டி வந்தது. அவர் ஏறக்குறைய எந்த காலகட்டம் அந்த அவர் மாகாண்கள்? வந்து இது வந்து சோழகாலம். ஓ ஓகே 10 10 11 அந்த வகுப்பு இங்க நடந்தது. அதுக்கு முதல் இவர் பிரதான இயல்பான ஒரு சமூக நடைமுறையா தான் இருந்துச்சு. அப்ப இந்த முக்குவர் டாமினண்டா இருக்கிற ஒரு சாதியை அமைப்பு கொண்டு அது கீழே பல்வேறு வகையான சாதிகள் கரையார் இருக்கிறாங்க, பொற்கொள்ளர் இருக்கிறாங்க, சீர்பாதக்காரர் இருக்கிறாங்க, வெள்ளாளர் நடத்த காஸ்டா வருவாங்க, வெள்ளாளர் இருக்கிறாங்க, பிறகு சேவிஸ் காஸ்ட்ன்னு சொல்லுவோம், பாபர், சலவை தொழிலாளி, பறை செய்வோர் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இருக்க அந்த சமூக நடைமுறை நெகிழ்வுத்தன்மையான ஒரு நடைமுறை, கடுமையானதாக இல்லை, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது போல இல்லை. இப்போ கோயிலுக்குள்ள நுழையாமல் இருத்தல் அந்த மாதிரியான பிரச்சனைகள், கோயிலுக்குள்ள நுழைய விடாமல் இருத்தல், அப்படி ஏதாவது இருக்கா? விஷயம் வந்து இங்க இருந்தது தான். அதாவது இந்த இந்த பறை செய்ப்போர் அப்படியான காஸ்டல் வந்து கோயிலுக்குள்ள போகையில, இந்த கோயிலுக்கு கூட அவங்க போகையிலான்ற ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் இருந்தது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா சேட்டை கழட்ட வேணும், அதன் ஒன்றும் சேட்டு போடக்கூடாது, வெளியே வரக்கூடாது, தொடர்பு முழிக்கக்கூடாதுன்ற அந்த இதெல்லாம் இல்லை. இன்னும் யாழ்ப்பாணத்தில் வந்து பெரிய கோயில்கள் நம்ம பார்க்கலாம், அங்கே ஆண்கள் வந்து மேல் சட்டை போடாமல் தான் கோயிலுக்கு போகணும், கழட்டி தான் போகணுங்கிற ஒரு கடுமை ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நடைமுறை இங்கே இருக்கா? இங்கே அதெல்லாம் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு தான் வருது இப்போ முன்ன இல்லாமல் இருந்தால் அது இப்போ வருது. ஓகே, அந்த தாக்கம் முதல்ல அவங்க இங்க பெருமளவுக்கு சட்டை போடுறதே இல்லை. ஆமா, இப்ப சட்டை வந்துவிட்ட காலகட்டத்துல போட வந்தது சட்டை ரிமூவ் பண்ணணும்ன்ற ஒரு கண்டிஷன் வருது. ஓகே, அடுத்தது இந்த சாதி, அடுத்தது இந்த திருமணம், அடுத்தது வேற வேற சடங்குகள். உதாரணமா நாங்க சொல்லுவோம், அங்க வந்து கந்தபுராண கலாச்சாரம் என்றா இங்க மட்டக்களப்புல கண்ணை கலாச்சாரம், கந்தபுராண கலாச்சாரம், எங்கிட்ட கண்ணை கலாச்சாரம், அதை ஒட்டிய சடங்குகள். அந்த சடங்குகள் நாங்கள் இப்போ அங்கே வந்து ஒரு ஒரு சமஸ்கிருதமயப்பட்டு பூசை செய்கிற முறை இருக்க, எங்கள்கிட்ட பத்ததி முறையில் நாங்கள் பூசை செய்வோம். பத்ததி முறை சொல்லி அதுக்கான எப்படி மடை வைக்கணும், எப்படி மந்திரம் சொல்லணும், எப்படி தண்ணணும்ட்டு இங்கே ஒரு முறை இருக்கு. எந்த மொழியில் இருக்கும் அது? அதான் பத்ததி முறை. அதான் தமிழில் இருக்குமா இல்லை? தமிழ்நாடு. ஓகே, தமிழில் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க, மந்திரங்கள்லாம் இதெல்லாம் சொல்லி தமிழ் பூசை தான் செய்வாங்க. அவங்க இதெல்லாம் ரெண்டு வர மாட்டாங்க, பூஜை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் மச்சம் சாப்பிடுவாங்க. இல்லை, இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிற இடத்துல கூட இப்போ யாழ்ப்பாணத்துக்கு அதுக்கு ஒரு பெரிய கிளியரான ஒரு டிஸ்டிங்க்ட் ஒரு வேறுபாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து இந்த தாய் வழி சமூக முறை, வழிபாட்டு முறையில் கண்ணகி முருகன் அப்படிங்கிறது கம்பேரிசன். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ரிஜிட்டான அங்கே இருக்கிற அந்த சூழல் மாறி இங்கே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இயல்பாக இயற்கையான ஒரு வழிபாட்டு முறையோடு இருக்கிற மாதிரி மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. மலையகத்தோடு எப்படி ஒப்பிடுவீங்க நீங்கள்? மலையகம் நேரடியாக இந்தியாவோட தமிழகத்தோட நேரடியாக தொடர்பட்ட ஒரு பிரதேசம். அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ஒரு பெருந்தோட்ட பொருளாதாரமாக இருக்கிறதுனால அந்த பெருந்தோட்ட பொருளாதாரம் நேரடியாக தமிழ்நாட்டோட தொடர்பும் இருக்கிறதால அந்த தெய்வங்களும் அந்த சடங்குகளும் அந்த சாதி முறைகளும் அங்கே அப்படியே பின்பற்றப்படுது. இங்கே வந்து இங்கத்தைய பொருளாதாரம் விவசாய பொருளாதாரம், இங்கே வந்து வெள்ளாமை செய்கை, கால்நடை வளர்ப்பு இங்கே பிரதானமாக இருக்கிறது. இதையொட்டிய சடங்குகள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் இங்கே உருவாகிருக்கு. யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கல்வி பொருளாதாரம், அவங்களோட மூலதனம் வந்து கல்வி தான். அதனால அவங்கள்ட்ட ஒரு வித்தியாசமான அதையொட்டிய பண்பாடு ஒன்று உருவாகி. இப்போ இந்த இறப்பு சடங்கு அப்படின்னு வரும்போது புதைத்தல், எரித்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேறுபாடு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மட்டக்களப்பில் வந்து எரிக்கிறது இல்லை, இங்கே வந்து புதைக்கிறது தான். அப்போ நான் ஒரு கட்டுரையிலையும் எழுதியிருக்கிறேன், சங்க காலத்தில் வந்து தமிழர்களுடைய இறந்தவர்களுடைய உடலை இதன்றது புதைக்கிறதா தான் இருந்திருக்கு. நடுகள் வழிபாடுன்றது அங்கு இருந்து வந்த ஒரு பண்பாடு தான். பழக்க வழக்கங்கள் தான் எங்கள்கிட்ட பின்பற்றப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். மட்டக்களப்பு நடுகள் வழிபாடு, புதைத்துட்டு பிறகு நடுகள் வைத்தல். நடுகள் முதல் வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவாக்கள்ன்ற மாதிரி கல்லறை ஒன்று கட்டுறாங்க. இப்ப அதையும் விட்டு போட்டு இப்ப கல்லறை கட்டுறதால இடம் இல்லாம போகுது. இப்ப வந்து சொல்லிட்டு சுற்றி வர மதிலுக்குரிய ஒரு ஸ்பேஸ் எடுத்து உங்களோட
இறந்தவற்றை ஞாபகமா அந்த மதில் துண்டை கட்டிட்டாங்க ம் அப்படின்னு சொல்லி இப்போ அது கொஞ்சம் எல்லா இடமும் மாறிக்கொண்டு வருது. ம் முதல் கல்லறை எல்லாரும் கல்லறை கட்டுறது இல்லை, வசதி உள்ளவர் கட்டுவாங்க, இல்லாட்டி புதைச்சி போட்டு போறது. ம் இந்த புதைக்கிறதுல ரெண்டு ஒரு இங்களோட நம்பிக்கை என்னன்னு சொன்னா ம் வலுவான நம்பிக்கை. ஒன்று அவர் உடல் மண்ணுக்கு உரமாகணும் என்று விரும்புகிறவங்க ம் கூடுதலா. ரெண்டாவது ம் என்ன அப்பாவை புதைச்ச இடத்துல என்ன புதைக்க வேண்டும். ம்ஹும். நான் அப்பாவை பக்கத்துல என்ன புதைச்ச இடத்துல என் அண்ணன் தம்பி அப்படி லைன்ல இங்க சவக்கால இருக்குது. அங்க வந்து இந்த இடத்துல அவரை புதைச்சது, அவர் பக்கத்துல இந்த மடுவை வெட்டு. அப்ப குடும்பத்தோட இருக்கும். அந்த குடும்பத்துக்கு பக்கத்துல தான் கொடியை போடுவாங்க. தள்ளி போட்டோடனே ஏதோ அவர் தனியா கிடக்குறாரு ஃபீலிங் எல்லாம் இருக்குது. அதனால அந்த புதைக்கிற பண்பாடுன்றது இதான ஒரு விஷயமாக இருக்குது. எரிச்சா அது அர்த்தம் இல்லாம போயிருக்கு அந்த உடலுக்கு. இது ஒரு தனித்துவமிக்க ஒரு வேறுபாடு தான் இங்க. தனித்துவமிக்க புராதான தமிழ் பண்பாடு என்று நான் சொல்லுவேன். ஆமா, தமிழ் பண்பாடு நாங்க இயற்கை வழிபாடு. இன்னொரு விஷயம் இங்க இந்த கோயில் வந்து பலதாவளி பிள்ளையார் கோயில். இந்த இது வந்து ஒரு பாரம்பரியத்தை மரபை வலுவாக பேணுற ஒரு இது. என்ன பாரம்பரியம் என்ன இதுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த தாய் வழி சமூகம் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து குடி வழிமுறைன்னு ஒன்று இருக்கு. குடி என்றது சாதி இல்லை, சாதிக்குள்ள இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் குடி. குடி சிலர் வந்து குடியையும் சாதியையும் ஒன்றா கலந்துடுவாங்க. குடி சாதியை சொல்லல, சாதி வேற குடி வேறு. ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் குடி இருக்கு. குடின்றது குடும்பம் என்ற அர்த்தத்துல குடும்பம் என்ற தனி குடும்பங்கள் அல்ல, ஒரு பெருங்குடும்பங்கள். பெருங்குடும்பம் என்று ஒரு 1000-500 பேரை சேர்ந்த குடும்பங்களை குடும்பம். இந்த கோயில் வந்து ஒரு 6 குடும்பங்களால பராமரிக்கப்படுகின்ற இது. இந்த 6 குடும்பங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவர் வண்ணக்கரன் சொல்லுவோம். அவங்க தான் இந்த கோயில் நிர்வாகத்தை நிர்வகிப்பாங்க. இந்த கோயில் நிர்வாகம் தான் ஊரினுடைய நிர்வாகமாக இருக்கும். இப்போ இந்த 6ங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்ட என்ன? 6க்கு மேல போக முடியாதா? 7 குடும்பங்கள் அதுக்கு மேல போகாது. எப்போதும் 6 குடும்பம். பூர்வீகமாக இந்த கிராமத்துல இருக்கின்ற 6 குடும்பங்கள். அந்த 6 குடும்பத்துல ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க? ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட 1500-2000 பேர். அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிராமம் தான். பெரிய கிராமம். இந்த மொத்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 மக்கள் இருக்கிறாங்க இந்த கிராமத்துல. அதுல இருக்கிற மொத்த குடும்பமே 6 தான். அப்ப அதுக்குள்ள அவங்க திருமணம் செய்துக்க முடியாது இல்லையா? அடுத்து அதுல வந்து ஒரு குடும்பத்தின்குள்ள திருமண உறவு தவிர்க்கப்பட்டதாக இருக்கும். ஏனென்று சொன்னா தாய் வழி முறையில நாங்க உறவுகளை பாக்குறதுனால, தாய் வழி முறையில உறவு எப்படி வருமெண்டா அக்கா தங்கச்சி மருமகள், இதுக்கு அங்கால உறவு முறை வராது. அப்ப யாரை கட்டணுமெண்டா மாமன்ற மகளை கட்டணும், மச்சாலை கட்டணும். மச்சால் அடுத்த குடும்பத்துல தான் இருக்கு, அது இன்னொரு குடும்பத்துல இருந்தா நாங்க எடுப்போம். அதுலயும் வந்து நான் வந்து இங்க பேனாட்சிக்குடி என்ற குடி நான் வந்து கட்டியிருக்கிறது வந்து பித்தாங்கிழவி குடும்பம் என்ற என்ற வாய்ப்பு. என்ற பிள்ளை வந்து மனசின்ற குடியா தான் இருக்கும், என்ற குடியாக இருக்கையில. இந்த கோயில்ல வந்தவன்டா அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பக்கம் இருப்பேன். அது ஆண் குழந்தை இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க மனைவியோட குடிதான். பெண் என்ன குடியோ அது, அதாவது உங்க மனைவியோட குடிதான். உங்க மனைவி குடிதான் உங்க பிள்ளைங்களுக்கு வரும். பிள்ளைகள் இல்ல, ஆண் பிள்ளைக்கும் அதான் குடி, பெண் பிள்ளைகளுக்கும் அதான் குடி. அப்ப இங்க வந்து பிரச்சனை எல்லாம் வரும். இப்ப நான் பேனாட்சிக்குடி, எனக்கு சில உரிமைகள் இருக்கு, பெத்தாங்குடிக்கு ஒரு உரிமைகள் இருக்கு. மகன் என்ற உரிமையை மறுப்பான், நான் மகன் உரிமையை மறுப்பேன். தாய் தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில இங்க பெரிய சண்டை வரும், ஒரே இதா இருந்துச்சு. அப்படி அந்த தாய் வழிமுறையில குடியது இருக்கும். அதன்படிதான் இந்த கோயில் நிர்வாகம். இந்த கோயில் நிர்வாகம் தான் ஊரின் நிர்வாகமா இருக்கு. ஊரின் நிர்வாகம் என்னக்குள்ள உதாரணம் செத்த வீடு ஒன்று நடக்குது, இந்த மரண வீடு ஒன்று. அதுக்கு வந்து அந்த கோயில் அந்த குடும்பத்தினுடைய கடுக்கண்டவர் என்று ஒருத்தர், அதை நான் சொன்னேன் இல்லையா, கோயிலுக்கு ஒரு தலைவரை தெரிவு செய்வோம் குடும்பத்துக்கு என்று. அவருக்கு செக்ரட்டரியா இன்னொருத்தர் இருப்பார், அதில் கடுக்கண்டவர். அவர் தான் அந்த சாவிட்ட போய் நடத்துவார். இரண்டாம் அந்த ஃபேமிலி வந்து சஃபரிங்ல இருக்கு, துக்கத்தில் இருக்கக்குள்ள என்ன செய்யணும், எது செய்யணும், எப்படி செய்யணும்னு தெரியாத அவ பேர் போய் முன்னின்று அது யாரை கூப்பிடணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எத்தனை மணிக்கு பொடி எத்தனை மணிக்கு எடுக்கணும்னு கேட்டுட்டு அத்தனை மணிக்கு பொடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அங்கே ஒன்று புதைச்சி போட்டு வரும் வரைக்கும்
அவற்ற கண்ட்ரோலில் தான் அந்த மரண வீடு நடக்குது. ம் கணக்கண்டவருடைய தலைமையில் தான் நடக்குது. ம் அது ஒவ்வொரு குடும்பங்களுக்கு அந்த அந்த நிர்வாகம் அப்படி நடக்குது. அதை நிர்வகிப்பாங்க இந்த கணக்கண்டவர். ம் அது மாதிரி இப்போ திருமணம் சாமத்தியம் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நாங்கள் வெற்றில வாக்கு வைக்கிறோம். ம் பட்டாவில் ம் வெற்றில இதெல்லாம் கொண்டு ம் அவங்களுக்கு ரொம்ப அழைப்பு கொடுப்போம். வண்ணக்கருக்கு ம் இதுக்கெல்லாம் கொடுத்து அவரை கௌரவிக்கிறோம். ம் அழைப்பு கொடுத்துட்டு வரணும் எல்லா வண்ணக்கும். ஆ. சாவிழுந்தாலும் அந்த அழைப்பு கொடுப்போம். அவங்களுக்கு போய் சொல்லுவோம். இப்போ ஒரு கோயில் அமைக்கிறாங்கன்னாக்கா அந்த வண்ணக்கரில் எத்தனை வண்ணக்கர்கள் இதை பார்த்துப்பாங்க? இப்போ 6 குடும்பம் தானே, 6 வண்ணக்கர் இருப்பாங்க. 6 பேர் இருப்பாங்க. 6 பேருமே அதுக்கு தலைமை தாங்கி 6 அதை விட அவங்க தலைவர்மார். அவங்கள விட முதல் அந்த 6 பேர் தான் நிர்வகிச்சு வந்தது. ம் இப்போ கொஞ்சம் நவீனப்படுத்தியாச்சு நிர்வாகத்தை. ம் இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து 3 உறுப்பினர் வந்து 6 3 18 பேர் ஆகி ம் அதில் வந்து செயற்குழு ஃபார்ம் பண்ணிடுவீங்களா? 18 பேர் ஆகிட்டு அதுலேயும் வந்து எந்த குடும்பத்தில் தலைவராக இருக்கணும், எந்த குடும்பத்தில் செயலாளராக இருக்கணும், எந்த குடும்பத்தில் பொருளாளராக இருக்கணும்ன்ற மரபு இருக்கு. ஆஹா. அதன்படி தான் செய்யலாம். நாங்கள் உதாரணமாக சொல்லுவோமே, இப்போ எங்களோட குடும்பத்தில் வந்து ஒரு 2000 பேர் இருக்கிறோம். மெஜாரிட்டி நாங்கள் தான், மற்ற எல்லாம் குறைவேண்டு வச்சு சொல்லுவோம். ம் ஆனால் நான் தலைவராக வரையில. ஆ ஓ, அந்த குடும்பத்தில் பெத்தாங்களவி இருந்தால் அந்த பெத்தாங்களவி குடும்பத்தில் இருக்கிறவர் தான் தலைவராக. ம் ம் நான் செயலாளராக வரணும்னா நான் செயலாளராக மட்டும்தான் வரலாம். பொருளாளராக அது அந்த குடும்பத்துக்குரிய உரிமை. அப்போ இதெல்லாம் எழுதப்படாத சட்டங்கள், எழுதப்படாத சட்டங்கள், மரபு என்று சொல்லி மரபு. மரபு. அது மாதிரி பூசையிலையும் ம் இந்த பூசை இன்னா இருக்குன்னு சொல்லி ம் வச்சிருப்பாங்க. ம் அந்த பூசை அந்த குடும்பம் தான் செய்யும். ம் உதாரணமாக கிட்ட திருவாதிரை நடந்தது திருவெண்காப்பா, அது வந்து ஒரு குடும்பத்துக்குரியது. ம் அந்த அந்த குடும்பம் தான் அந்த பூசையை செய்யும். ம் அது மாதிரி சிவராத்திரி பூசை மீனாட்சி குடும்பத்துக்குரியது. சிவராத்திரி பூசையை நாங்கள் மீனாட்சி குடும்பம் தான் செய்யும். ம் அப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பூசை இருக்கு. திருவிழாவும் அப்படி இருக்கு. 10 நாள் திருவிழாவில் முதலாம் நாள் திருவிழா இருக்கு, 2ஆம் நாள் திருவிழா இருக்கு, 3ஆம் நாள் திருவிழா, அப்படி ஓர்டர்ல இருக்கு. அந்த ஓர்டரை ஃபாலோ பண்ணணும். ம் மாறி எல்லாம் போயில. இப்போ எத்தனை காலமாக ஏறக்குரிய இது இந்த ஆர்டரில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரிஞ்ச பரபரப்பா வருது. ஒரு 1000 வருஷம் கூட இருக்கலாமா? 1000 வருஷத்துக்கு இருக்கலாம். ம் அப்புறம் ஒரு என்ன பண்ணுறதுன்னா ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த அமைப்பை நீங்கள் தொடர்ந்து பாதுகாத்துட்டு வரீங்க. ம் இந்த சமூக அமைப்பில். ஸோ இப்போ வந்து இப்போ காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான வகையெல்லாம் வரும்போது அவர் குடும்பத்தில் வந்து ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கிறத நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஒரே குடும்பத்துக்கும் லவ்வும் பண்ணமாட்டாங்க. அது அது சகோதரர் மாதிரி ஆகிடும். சகோதர முறை வரும், அதே மாதிரி மகள் முறை வரும். அதனால லவ் வராது, வரக்கூடாது. ஆமாம் ஆமாம். அடுத்த குடும்பத்தோட லவ் வரும். அப்போ அது நல்ல தெளிவாகவே இருக்குது எல்லாருக்கும். எல்லாம் தெளிவாக. ஓகே. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க இல்லையா மட்டக்களப்பை சார்ந்தவங்கலாம், ஸோ அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது? அவங்களாம் தொடர்போடு இருக்கிறாங்களா இங்கே உள்ள மக்களோட? இங்கே தொடர்போடு வைக்காங்க. அந்த அந்த பண்பாடு அந்த பழக்க வழக்கங்களை படிக்கொள்வாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு நல்ல இறுக்கமான ஒரு சமூக அமைப்பு தான் அப்படின்னு தெரியுது எனக்கு. இந்த விஷயத்தில் இறுக்கமான தொடர்புடைய ஒவ்வொருக்கு ஒருத்தர் தொடர்புடைய ஒரு சமூக அமைப்பு தான். நாங்கள் கொகடிச்சோல கோயிலும் இருக்கு, மண்டு கோயில் இருக்கு. அப்போ இந்த பழைய கோயில்கள் எல்லாம் இந்த சமூக அமைப்பை அடிப்படையாக கொண்டு அதை இறுக்கமாக பேணுகின்ற இதாகத்தான் இருக்கு. அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது, விட்டு கொடுப்பும் இருக்காது. நல்ல தகவல்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய தகவல்கள் சுவாரஸ்யமாக இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த தாய்வழி சமூகம் இன்னும் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்கிற மாதிரியான ஒரு பேட்டி இது நான் நினைக்கிறேன். அது நேரடியாக நீங்களே இந்த ஊருக்காரரே வந்து அதை உண்மையிலே ஒத்துக்கொண்டு அதை சொல்கிறது இருக்குதுல்ல, அது ரொம்ப ரொம்ப பாராட்டுதலுக்குரியன்னு நினைக்கிறேன். இந்த செய்தி வந்து நிறைய பேருக்கு சென்றடையணும். உங்களுடைய மட்டக்களப்பு தமிழர்களுக்கு எல்லோருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளை நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி.